வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மம்மி நாங்க கிளம்பிட்டோம். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க ஜெனி. பூஜை முடிச்சுட்டு திரும்பிடுறாங்க அவங்கலாம். இல்ல டின்னர்லாம் எதுவும் வேண்டாம். நாங்க சாப்பிட்டுட்டு தான் வரோம். நான் பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே மம்மி பைன்னு ஜெனி போனை வைக்கிறாங்க. இனியா மொபைல பார்த்து சிரிச்சுக்கிட்டே வர கார் ஓட்டுற செடியன் என்ன இனியா சிரிச்சுட்டே வரேன்னு கேக்குறாரு. அண்ணன் படப்பூஜையில எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஸ்டோரியில வச்சிருந்தேன்னு அத பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்னு இணையா சொல்ல என்னவான்னு கேக்குறாரு செடியன். நீ டிவி ஷோல டான்ஸ் ஆட போற, உன் அண்ணன் என்னன்னா படம் டைரக்ட் பண்ண போறாரு, உன் ஃபேமிலியே செலிபிரிட்டி ஃபேமிலியா அப்படின்னு கேக்குறா. அப்படின்னு இணையா சொல்ல பாத்தியா என்னெல்லாம் பேசுறாங்கன்னு ஜெனிகிட்ட சொல்றாரு செடியன். ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப நல்லா நடந்ததுல்ல பூஜை அப்படின்னு செடியன் கேட்க, ஆமா என் எழில்பட்ட கஷ்டத்துக்கு இந்த சான்ஸ் எப்பவோ கிடைச்சிருக்கணும், பரவாயில்ல அட்லீஸ்ட் இப்பவாவது கிடைச்சதே அப்படின்னு ஜெனி சொல்ல, பூஜை அண்ணனோட ஸ்பீச் போஸ்டர் அப்படின்னு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, அம்மா வராததை தவிர்த்து அப்படிங்கிறாங்க இனியா. அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி எழிலுக்காக அவனை விட அம்மா தான் ஃபைட் பண்ணாங்க. இப்ப அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அந்த பக்கமே வராம ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னு செடியன்னு சொல்ல, எழில் படம் பண்ண போறான்னு கேள்விப்பட்ட உடனே ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பதான் அவங்கள நான் அவ்வளவு சந்தோஷமா பார்த்தேன். கண்டிப்பா ஆன்ட்டி பூஜைக்கு வரணும்னு நினைச்சிருப்பாங்க. வேற ஏதாவது வேலை வந்திருக்கும் செடியான்னு மாமியாருக்கு வக்காலத்து வாங்குறாங்க ஜெனி. அண்ணனோட பட பூஜையை விட அப்படி என்னக்கா முக்கியமான வேலை இருந்துற போகுது அப்படின்னு இனியா கேட்க, அதான் ரெஸ்டாரண்ட்ல பூஜை ஆர்டர்லாம் எடுக்கிறாங்கல்ல அந்த வேலையா தான் இருக்குங்கிறாரு செடியன். எல்லாரும் மாத்தி மாத்தி கால் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம், ஒரு கால் அட்டன் பண்ணி பேசியிருக்கலாம்ல அப்படின்னு செழியன் சங்கடப்பட, பிஸியா இருந்திருப்பாங்க செழியா அப்படின்னு ஜெனி மறுபடியும் சப்போர்ட் பண்ண, நீங்க சும்மா அம்மாவுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க ஜெனி அக்கா. அம்மா இப்ப முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப மாறிட்டாங்க. நம்மள பத்தி எல்லாம் யோசிக்கிறத விட ரெஸ்டாரண்ட பத்தி தான் அதிகமா யோசிக்கிறாங்க. எனக்கு ஆடிஷன் நடந்தப்ப கூட அம்மா வராம தானே இருந்தாங்க அப்படின்னு இனியா சொல்ல, வராம ஒண்ணும் இருக்கல இனியா, நீ ஸ்டேஜ்ல ஆடும்போது கரெக்டா உன் டைமுக்கு வந்தாங்களா இல்லையா அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாங்க தான் இப்படி வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அப்பாங்க தான் வேலைன்னு இருப்பாங்க, ஆனா அம்மாங்க எப்பவும் அவங்க கூடவே தான் இருப்பாங்க அப்படின்னு இனியா சொல்ல, அப்பாங்க வேலை வேலைன்னு பொறுப்பா சுத்தி குடும்பத்தை பாத்துக்கிறதுனாலதான் உன் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாங்கெல்லாம் அவங்க கூடவே இருக்காங்களா இருக்கும். ஆனா நம்ம வீட்ல வேலை பாக்குறதே ஆன்ட்டி தானே இனியா, அவங்க எப்படி எப்பவுமே உன் கூடயே பக்கத்துல இருக்க முடியும் சொல்லு அப்படின்னு ஜெனி கேட்க, சும்மா நீ சப்பக்கட்டு கட்டாத சரியா. இங்க பாரு, இன்னைக்கு நடந்தது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். எழில் லைஃப்ல எவ்வளவு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கான், நம்ம ஃபேமிலிக்கே பெருமை தேடி கொடுத்துருக்கான். என்னதான் நமக்கு நிறைய வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அவனை வாழ்த்த வந்திருக்கலாம்ல, அவன் கூட நின்னு இருக்கணும். இன்ஃபேக்ட் அதை விட்டுட்டு போனை கூட எடுக்காம எங்கேயோ போய் இருக்கிறதெல்லாம் டூ மச்சா இல்லைன்னு கேக்குறாரு செழியன். பாவம் அண்ணன் படம் பண்ண கூட சந்தோஷத்தை கூட முழுசா அவரால் என்ஜாய் பண்ண முடியல. அம்மாவை பத்தின பேச்சு வரும்போதெல்லாம் அழுதுச்சு, நீங்களும் பாத்தீங்க தானேன்னு கேக்குறாங்க இனியா. இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், ஆன்ட்டி வேணும்னே வராம இருந்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேற முக்கியமான ஏதாவது வேலை இருந்திருக்கும். இருங்க நான் போன் பண்ணி பாக்குறேங்கிறாங்க ஜெனி. போனை எடுக்கலன்னு செழியன் கேட்க, இல்ல எடுக்கலங்கிறாங்க ஜெனி. கண்டிப்பா ஆன்ட்டி ரெஸ்டாரண்ட்ல தான் இருப்பாங்க, நாம போய் பார்க்கலாமான்னு ஜெனி கேட்க, எதுக்கு ஜெனி, எதுக்கு நாம போய் பார்க்கணும், இதோ பாரு நம்மள எல்லாரை விட அவங்களுக்கு வேலை தான் முக்கியம்னா அதையே போய் பார்க்கட்டும், பசங்க எப்படி போனா எனக்கு என்ன, என்னோட பிசினஸ் தான் முக்கியம்னு இருக்கிறவங்கள போய் பார்த்து ஒன்னும் பண்ண போறது இல்ல சரியா அப்படின்னு செழியன் சொல்ல, அப்படி இல்ல செழியா அப்படின்னு ஜெனி ஏதோ சொல்ல வர அதை நிறுத்துறாரு செழியன். ஏன் இனியா, உனக்கு அம்மாவை போய் பார்க்கணும்னு இருக்கான்னு இனியா கிட்ட கேக்குறாரு. வேண்டானே, நம்ம யாழினி பாப்பாவை கூட்டிட்டு டைரக்டா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இனியா சொல்லிடுறாங்க. எழில் அவரோட வீட்டுல செவுத்துல சாஞ்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. அமிர்தா நிலா பாப்பா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. எழில் தூங்காம உட்கார்ந்து இருக்கத பார்த்து அமிர்தா பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு எழில்னு கூப்பிடுறாங்க. மன்னிக்க முடியாத தப்ப நான் பண்ணிட்டேன் அமிர்தா, எந்த வாயால என் அம்மா எப்பவும் என் கூட இருக்கணும்னு சொன்னேனோ அதே வாயால நீ என் பூஜைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு எழில். நேத்து அம்மா வீட்டுக்கு வந்தப்போ அவங்கள கூட வந்து கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னேன் எழில், அதுக்குள்ள என்னதாங்க நடந்துச்சு, ஏன் அம்மாவை பூஜைக்கு வர வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னு அமிர்தா கேட்க, நானா சொல்லல அமிர்தா, என்ன சொல்ல வச்சாங்க அப்படின்னு எழில் சொல்ல, சொல்ல வச்சாங்களா யாருன்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க அமிர்தா. எங்க அப்பா அப்படின்னு எழில் சொல்ல, உங்க அப்பாவான்னு ரொம்பவே அதிர்ச்சியா கேக்குறாங்க அமிர்தா. ஆமா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரு, அந்த ஆளை சொல்லிதான் அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட கதையை கேட்டிருக்காரு அப்படிங்கிற எழில் அதுவரையில நடந்தது அமிர்தா கிட்ட சொல்றாரு. அந்த ஆள் பேச்சு கேட்டுட்டு எங்க அம்மாவை பூஜைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நானே சொல்லிட்டேன் அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு எழில் அல்ல, அது சரி ஏன் இதெல்லாம் என்கிட்ட முதல்லயே சொல்லல அப்படின்னு அமிர்தா கேட்க, எனக்கு வேற வழி தெரியல அமிர்தா,
இந்த தடவை விட்டுட்டா அப்புறம் என்னால படம் பண்ண முடியாம போயிடும். நான் படம் பண்ணுவேன், வாழ்க்கையில பெருசா சாதிப்பேன்னு. அம்மா என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும்ல. அதையெல்லாம் யோசிச்சுதான் நான் அம்மாவை வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு எழில் சொல்ல, அப்போ இப்ப நீங்க அம்மாவுக்கு பண்ணிருக்கிறது துரோகம் கிடையாதுல்ல? என் பையன் படம் பண்ணுவான், சாதிப்பான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றவங்க அவங்க. அவங்க உங்க மேல உயிரையே வச்சிருக்காங்க. நீங்க என்னடானா அவங்கள போய் பூஜைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அமிர்தா கேட்க, நான் தான் சொல்றேனே அமிர்தா, எனக்கு அந்த டைம்ல வேற வழி தெரியல அமிர்தா. ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை வந்தப்போ பணத்தை ஏற்பாடு பண்ண அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இல்ல. இனியாவுக்கு சேர்த்து வச்சிருந்த நகையை கூட எடுத்துட்டு வந்துதான் அதை அடகு வச்சு அம்மா பணத்தை புரட்டினாங்க. அது போக மீதி காசு அம்மா கடன் தான் வாங்கினாங்க. என்னால அப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியல அமிர்தா. சும்மா அவங்க போற இடத்துக்கெல்லாம் நானும் கூடவே போய்கிட்டு இருந்தேன். யாரோ மாதிரி அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது திரும்ப நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அம்மாவுக்கு கண்டிப்பா பினான்சியலி நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இப்படி பண்ணினேன் அப்படிங்கிறாரு எழில். நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் நீங்க பண்ணினது முழுக்க முழுக்க தப்பு. உங்களுக்கு திறமை இருக்கு, கண்டிப்பா நிறைய சான்ஸ் கிடைக்கும். சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைச்சு நீங்க அம்மாவை ஹர்ட் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு அமிர்தா சொல்ல, இல்ல அமிர்தா, அப்ப இருந்த சூழ்நிலையிலன்னு எழில் சொல்ல, எழில், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம நம்ம முடிவுல தெளிவா இருக்கணும். பூஜைக்கு அம்மா வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க அந்த வாய்ப்பையே மறுத்திருக்கணும். அந்த ஆஃபரை அங்கேயே தூக்கி போட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அமிர்தா சொல்ல, இதோ பாரு, என்னால நீ கஷ்டப்படுற அமிர்தா, நிலா பாப்பா வேற கஷ்டப்படுறா, அம்மா அங்க கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் நானே எழில் கேக்குறாரு. ஏங்க, என்னைக்காவது நானும் நிலா பாப்பாவும் கஷ்டப்படுறோன்னு உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேனா? இல்ல அம்மா தான் நான் கஷ்டப்படுறேன் என்ன வந்து பாத்துக்கோன்னு உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படின்னு அமிர்தா கேட்க, நான் தான் பாக்குறேனே, எனக்கு தெரியாதாங்கிறாரு எழில். இதோ பாருங்க எழில், நீங்க பினான்சியலா படுற கஷ்டத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. எந்த சூழ்நிலையில நீங்க என்னையும் நிலாவையும் கைவிடல இல்ல, நான் அத பத்தி தான் யோசிக்கிறேன். என்ன நடந்தாலும் நீங்க அம்மா கூட போய் நிக்கிறீங்க. அம்மா அத பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. அது போதுங்க எங்களுக்கு. ஆனா நீங்க அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு அம்மாவையும் கஷ்டப்படுத்தணுமா? அம்மாவா வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல நீங்களும் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அட்லீஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு நீங்க அம்மா கிட்ட மட்டுமாவது சொல்லணும் அப்படின்னு அமிர்தா சொல்ல, என்னால அம்மா முகத்தை பார்க்க முடியல, சொல்ல முடியல அமிர்தா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாரு எழிலு. நீங்க பார்த்துதாங்க ஆகணும், அவங்க கிட்ட பேசிதாங்க ஆகணும். கொஞ்சமாவது அவங்க மன வேதனையை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க பண்ணிதாங்க ஆகணும் எழில். நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற அமிர்தா எழுந்து போய் படுத்துடுறாங்க. எழிலோட மனசுல அமிர்தா கேட்கிற கேள்விகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. நீங்க எதுக்கு அம்மாவுக்கு பூஜைக்கு வர வேணாம்னு சொன்னீங்க? நீங்க பண்ணினது முழுக்க முழுக்க தப்பு. அங்க அம்மா வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க அந்த வாய்ப்பையே மறுத்திருக்கணும். அந்த ஆஃபரை அங்கேயே தூக்கி போட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அமிர்தா சொன்னதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு எழில். இங்க ரெஸ்டாரண்ட்ல ஈஸ்வரியும் வேலை பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டு பக்கத்துல வர்ற பாக்யா, ஐயோ அத்தை, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கங்கிறாங்க. இருக்கட்டும் பாக்யா, நானும் வேலை பாக்குறேன்னு ஈஸ்வரி சொல்ல, ஐயோ அத்தை நீங்க வைங்க அங்கேயே, சொல்றேன்ல வைங்கன்னு பாக்யா சொல்ல, ட்ரேல எடுத்து அடுக்கிக்கிட்டே இருக்காங்க ஜாங்கிரிய ஈஸ்வரி. இருக்கட்டும் விடு பாக்யான்னு அவங்க சொல்ல, சரி ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு பாக்யா கேக்குறாங்க. இல்ல ஒண்ணு வேண்டாங்கிற ஈஸ்வரி ஜாங்கிரி எடுத்து அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. டீயாவது குடிக்கிறீங்களான்னு பாக்யா கேக்குறாங்க. டீ கிடைச்சா நல்லாதான் இருக்கும், எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல, யார் போடுவாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் இருக்கேன்ல, நான் போடுறேன், நீங்க போய் உட்காருங்க, குடிச்சிட்டு அப்புறமா வேலையை பாருங்க, அதை வைங்க தன்னை ட்ரேய ஈஸ்வரி கையில இருந்து வாங்கி கீழே வச்சிடுறாங்க பாக்யா. நீங்க வெளியே இருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற பாக்யா எல்லாருக்கும் டீ வச்சு ட்ரேல இருக்க டம்ளர்ல ஊத்திக்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல இருக்க ஸ்டாஃப்கெல்லாம் இந்த டீ எடுத்துட்டேன்னு கொடுக்குற பாக்யா செப் கிட்ட கொடுக்குறாங்க. இல்லைங்க மேடம் வேணாங்க, பரவாயில்ல குடிச்சிட்டு வேலையை பாருங்கன்னு அவருக்கு ஒரு டீயை கொடுக்குறாங்க பாக்யா. அப்படியே ஒரு கிண்டல் பார்வையோட டீயை குடிச்சிட்டு பாதுஷாவை எடுத்து பாக்குறாரு செஃப். டீ குடிச்சிட்டு வேலையை பாருங்கன்னு எல்லாருக்கும் டீ கொடுக்குறாங்க பாக்யா. எல்லா ஸ்டாஃபும் தேங்க்ஸ்கான்னு சொல்லிட்டு டீ எடுத்துக்கிறாங்க. டீச்சியா ட்ரேயோட ஈஸ்வரி கிட்ட வந்து அத்தன்னு சொல்ல, தேங்க்ஸ் பாக்யான்னு அவங்களும் டீ எடுத்துக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க, நீங்க குடிங்க அப்படிங்கிற பாக்யா, செல்வி வா இந்த டீ எடுத்துக்கொண்டு செல்விக்கு டீ கொடுக்குறாங்க. என்னக்கா நீ கொண்டு வந்து கொடுக்குறேன்னு செல்வி கேட்க, ஏன் நான் கொடுக்க கூடாதா என்ன அப்படின்னு பாக்யா கேட்க, என்ன இருந்தாலும் நீ ஓனரம்மா இல்லையா அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. அதுக்கு என்ன இப்போ, போ டீயை குடிச்சிட்டு வேலையை பாரு போங்கிறாங்க பாக்யா. பாக்யா பயங்கர கைவலியோட கையை அழுத்தி விட்டுட்டு இருக்க, அதை பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி பாவமா. ஒரு பெரிய ட்ரேயை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அவங்களால நிமிர முடியல, இடுப்பு வலிக்குதுன்னு கஷ்டமா நிமிர்றாங்க. பாக்குற ஈஸ்வரி ரொம்பவே சங்கடப்படுறாங்க. அக்கா அந்த ஸ்வீட் எடுத்துட்டு வாங்க, பேக் பண்ணிடலாம்னு ஒரு ஸ்டாஃப் சொல்றாங்க. இரு எடுத்துட்டு வரேன்னு கஷ்டப்பட்டு பாக்யா போறத ஈஸ்வரி ரொம்ப பாவமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. கோபி அவரோட வீட்டுல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஏண்டா கோபி, நம்மளோட 3 பசங்கள்ல செலினி இனியாவும் நல்லா இருக்காங்க,
அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணலைன்னா கூட என் மேல எவ்வளவு பாசத்தை காட்டுறாங்க, என் மேல எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. ஆனா இந்த எழில் எழில் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்? அவனுக்கு நல்லதை பண்ணா கூட அவன் அவங்க அம்மா பக்கத்திலேயே இருக்கான். அவன் அம்மாவுக்கே சப்போர்ட் பண்றான். அவன் ஏன் இப்படி இருக்கான்? இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடியட்டுக்கு அவன் மூலமாவே வேட்டு வைக்கிறேன் அப்படின்னு கோபி தனக்குத்தானே பேசிட்டு இருக்க. யார் கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ராதிகா வந்து பக்கத்துல உட்கார்றாங்க. சும்மா சும்மா எனக்கு நானே பேசிக்கிட்டு இருக்கேன், பைத்தியம் முத்தி போச்சுல்ல அதுதான் அப்படின்னு கோபி சொல்ல புரியாம பாத்துட்டு இருக்க ராதிகாவோட கைய பிடிச்சி சும்மா ஜோக் அடிக்கிறேன் அதுதான். என்ன நீ அப்படின்னு ராதிகாவை கொஞ்சிறாரு கோபி. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு ராதிகா கேட்க, எஸ் ராதிகா, இன்னைக்கு நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதரா என்னோட கடமையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். என் பையனோட கனவை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். அதான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல, எனக்கும் நீங்க இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா எழில் பண்ண போட படத்தோட பேரு பாக்யலட்சுமின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு ராதிகா கேக்குறாங்க. தெரியாது, தெரிஞ்சிருந்தா அந்த படத்துக்கு அந்த பேரை வைக்க விட்டுருப்பேனா? விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு கோபி சொல்ல, அதானே பார்த்தேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. எனிகோ பட் நோ ப்ராப்ளம். ப்ரொடியூசர் வசந்த் அவர் என்னோட டியர் ஃப்ரெண்டு, சொன்னா டைட்டிலேயே மாத்திருவாரு. மாத்த வைப்பேன் பாரு அப்படின்னு கோபி சொல்ல, அது எப்படி கோபி, அதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு ராதிகா கேட்க, நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக பூஜைக்கே பாக்யாவை வரவிடாம செஞ்சிட்டாரு. எனக்காக இந்த படத்தோட பேரை மாத்த மாட்டாரா அப்படின்னு கோபி சொல்ல, ராதிகாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. பாக்யா பூஜைக்கு வரமாட்டாங்க, அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அது இந்த பிளான் தானா அப்படின்னு ராதிகா ஒரு மாதிரி நக்கலா கேட்க, எஸ் பேபி, நான் தான் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி எழில் கிட்ட பேசி பாக்யாவை வரவிடாம செஞ்சுட்டேன். அந்த பாக்யா வரலன்னா தான் பூஜையே நடக்கும், எழில் படம் பண்ண முடியும்னு வசந்த வச்சே சொல்ல வச்சுட்டேன். எழில் என்ன பண்ணா தெரியுமா? அந்த பேக்கிலட்சுமி வரும்போது வாசல்லையே நின்னு, அம்மா நீ பூஜைக்கு வர வேண்டாம், நீ போயிடுமான்னு அனுப்பிச்சிட்டான். அப்படியே அனுப்பிச்சிட்டான். அவளும் அப்படியே வேற வழி இல்லாம அழுதுகிட்டே கிளம்பி போயிட்டா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா அப்படின்னு கோபி சந்தோஷமா சொல்ல, நீங்க ஒரு சேடஸ்ட் மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு ராதிகா கேட்க, ஏய் என்ன சேடிசத்தை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு கோபி கேட்க, பையனோட படப்பூஜைக்கு வந்த அவனோட அம்மாவை அதுல கலந்துக்க விடாம பண்ணிருக்கீங்க. எழில் படம் பண்ண போறத அந்த சந்தோஷத்தை அவனுக்கு முழுசா கிடைக்க விடாம பண்ணிருக்கீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, பாத்தியா ஹஸ்பண்ட், நான் உன்னை பக்கத்துல உட்கார வச்சு பேசும்போது உன் பழைய ஃப்ரெண்டு பாக்யா அவ பக்கம் சாஞ்சிட்ட அப்படின்னு கோபி சொல்ல, நான் யார் பக்கமும் சாயல, பட் நீங்க பண்ணது ரொம்ப தப்பு கோபி, இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாலாம் எதுவும் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு ராதிகா சொல்ல, அவளால எனக்கு எவ்வளவு கேவலம் எவ்வளவு அவமானம் ஏற்பட்டுச்சு, அதெல்லாம் சேர்த்து வர்ற கோவத்துல ஏதாவது இன்னும் பண்ணியிருக்கணும். நான் பேசிக்கலி ரொம்ப நல்லவன், குட் மேன், ஜென்டில்மேன், அதனாலதான் லேசா இப்படி பண்ணி விட்டுட்டேன். ராதிகா, ஊரே மறந்திருக்கலாம், நீ கூட மறந்திருக்கலாம், ஆனா என்ன அப்பாவோட சாவுல கடைசி சடங்கு கூட பண்ண விடாம பண்ணிட்டல்ல, அதனாலதான் இங்க கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம பண்ணிட்டேன். அதுக்கும் இதுக்கும் சரியா போகல, ஆனா ஏதோ பார்த்து சந்தோஷப்படுறேன், அவ்வளவுதான். அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்க போறேன் அப்படின்னு கோபி சொல்ல, அதுவரையில அமைதியா பார்த்துட்டு இருக்க ராதிகா நானு அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கிறாங்க. இரு ப்ளீஸ் ப்ளீஸ், நீ எதுவும் சொல்லாத, இந்த அல்ப கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை லெட் மீ என்ஜாய்னு கோபி கெஞ்சுறாரு. நீ பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்க பேபி, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு கோபி சொல்ல முகத்தை திருப்பிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க ராதிகா. பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பேக் எல்லாம் எடுத்து பாக்ஸ்ல வச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்ட்டூன்ல அடுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாக்ஸ்ல ஸ்வீட் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஈஸ்வரியும் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாக்யா ஐயோ அம்மா அப்பான்னு உடம்பு முடியாம ஈஸ்வரி கிட்ட வர்றவங்க, அத்தை நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்களேங்கிறாங்க. இல்ல பாக்யா வேண்டான்னு சொல்லிட்டு வர கொட்டாவி அடக்கிட்டு ஈஸ்வரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களை அப்பவே வீட்டுக்கு போக சொன்னேன், போகல பாத்தீங்களா அப்படின்னு ஈஸ்வரிட்டு சொல்றாங்க பாக்யா. பரவாயில்ல பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சரி நான் யாரையாவது கொண்டு வந்து விட சொல்லவா, வீட்டுக்கு போறீங்களான்னு பாக்யா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நீ ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தல்ல, அத போய் பாரு, போ பாக்யாங்கிற ஈஸ்வரி வேலையை தொடர்றாங்க. செஃப்பும் இன்னொரு ஸ்டாஃபும் எல்லாத்தையும் கார்ட்டூன் பாக்ஸ்ல அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. பாக்யா அடுத்த ரவுண்டு காஃபி போட்டு வந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க, குடிச்சிட்டு வேலையை பாருங்கிறாங்க. காஃபி எடுத்துக்கோங்க செஃப்னு அவருக்கும் கொடுக்க, தேங்க்யூ மேடம் சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிறாரு. இந்த செல்வி காஃபி எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்கன்னு மறுபடியும் பாக்யா கொடுக்க, போதும்க்கா அப்படிங்கிற ஸ்டாஃப் காஃபியை மறுக்காம எடுத்துக்கிறாங்க. அத்தை இந்தா எடுத்துக்கோன்னு எல்லாருக்கும் மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாக்யா. ரொம்ப டயர்டா ஈஸ்வரி பக்கத்துல வந்து உட்கார்ற பாக்யா தானும் ஒரு காஃபி எடுத்துக்கிறாங்க. மணி 2 ஆகுது நைட்டு, அத்தை மணி 2 ஆகுது போய் தூங்குங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கூட வேலை பாக்குறேன் பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாக்யாவுக்கே கொட்டாவி வருது.
ஸ்டாஃப் எல்லாம் கொட்டாவி விடுறாங்க. அத பாக்குற செல்வி, என்ன காஃபி குடிச்சு உனக்கு தூக்கமா வருதாக்கும்? கொட்டாவி விட்டுட்டு இருக்கேன்னு செல்வி கேட்க, வாய மூடிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா தூக்கம் வரதானே செய்யும் அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் சொல்ல, அப்படியே நீ வாய்க்கிலேயே பேசிட்டு தானே இருந்தாங்கறாங்க செல்வி. அப்புறம் என்னன்னு செல்வி கேட்க, அதான் எல்லார் கதையும் முடிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு லேடி சொல்ல, யாராவது பாட்டு பாடுங்களேங்கிறாங்க இன்னொரு ஸ்டாஃப். நான் வேணா பாடட்டுமான்னு செல்வி கேக்குறாங்க. ஐயையோ வேண்டாம் தாயே, அந்த ரிஸ்க் மட்டும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, போக்கா உனக்கு பொறாம அப்படின்னு செல்வி சொல்ல, பொறாம பட்டுட்டாலும் அப்படின்னு சிரிக்கிறாங்க பாக்யா. அக்கா சுபத்ரா நல்லா பாடுவாங்கக்கா அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் சொல்ல, ஆமாக்கா அவங்க மறுபடியும் சொல்றாங்க சூப்பரா பாடுவான்னு அவங்க சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு பாக்யாவும் கேட்க, ஏதோ சுமாரா பாடுவேங்காங்கிறாங்க அந்த சுபத்ரா. பாடு கேப்போங்கிறாங்க பாக்யா. பாடுமான ஈஸ்வரியும் சொல்ல, பாடுன்னு செல்வியை ஊக்கப்படுத்துறாங்க. அவங்க ஏதோ பாட்டு பாட பேக்ரவுண்ட்ல ஹம்மிங் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. பாக்யாவும் கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் ஸ்வீட் ட்ரே எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. வரிசையா பார்த்துட்டு இருக்காரு செஃப். அடுத்து கார்ட்டூன் பாக்ஸ் எல்லாம் வண்டியில ஏத்துறாங்க. அப்போ செஃப்புக்கு ஒரு கால் வருது. செஃப் அதை எடுத்து பார்க்க, போன தடவை பிரியாணியில ஏதோ கெட்ட கறியை கலந்து அதை ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி இந்த தடவை ஏதாவது பண்ணி பாக்யலட்சுமியோட ரெஸ்டாரண்ட்டை மொத்தமா மூடுற மாதிரி பண்ணிருங்கன்னு கோபியோட வாய்ஸ் கேக்குது. அத பாக்யா, ஈஸ்வரி, ஸ்டாஃப் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. மீதி என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.